பட் ஆனா தோனி வேற, ரோஹித் சர்மா வேற. தோனியை கொண்டு வந்து நீ ரோஹித் சர்மா கூட நிப்பாட்டினா நியாயமே இல்லை. கூடலாம் நிப்பாட்டல, அவரோட பெஸ்ட்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். பெஸ்ட்ல ஐபிஎல்ல அப்படின்னா கேப்டன்சில அப்படின்னா விராட் கோலி 10 கப் அடிச்சாங்க வச்சுக்கடா போ. ஏன் விராட் கோலி ஐபிஎல் இழுக்கிறீங்க? அப்புறம் என்ன, அப்புறம் இந்த மாதிரிலாம் சொன்னா இதான் ஆன்சரு, ஏத்துக்க முடியாத ஆன்சரா இருக்குல்ல. என்ன இருந்தாலும் உங்ககிட்ட கத்துக்கிட்டது தான், அதை வந்து ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா கத்துக்கிட்ட வித்தியை ஒருத்தன் யூஸ் பண்றதுக்கும் ஒரு திறமை வேணுங்கிறத மட்டும் தான் நான் யூஸ் பண்ண விரும்புறேன். பார்த்தேன் வேர்ல்டு கப்ல நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு பார்த்தேன். ட்ராஃபி வாங்கிட்டு தானே கொடுத்தோமே. இவ்வளவு போராடிட்டு உட்கார்ந்து இவ்வளவு நேரம் போராடிட்டு இருக்கு. ஓகேடா நான் ஃபைனலா இப்படி வந்துடுறேன்டா. இவ்வளவு நேரம் போராடுறிய, என்ன பண்ண போற? அடுத்த வருஷம் நீ எந்த டீம்னே தெரியல. 10 ரோஹித் சர்மா கேப்டன்ங்கிறது மட்டும் தான் பேச போறேன். அதான் கேப்டனுக்கு ஏன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்குன்னு கேக்குறேன். அவரே இப்ப எந்த டீம் ஆட போறாரு, ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாரு, எதுவுமே தெரியல. ரிட்டைர்மெண்ட்லாம் கிடையாது, வேற டீமுக்கு போய் கேப்டன் ஆகும் நம்பிக்கை இருக்கு. என்ன சொன்னீங்க நீங்க? வந்து யங்ஸ்டர்ஸை கண்டுபிடிச்சு வளர்க்குற ஆளா? கண்டுபிடிச்சிக்கலாம் ஹார்திக் பாண்டியாவை. அவன் கண்டுபிடிச்சாலும் நான் அனுப்புறேன்னு சொல்லி ஆரம்பிச்சு விடுறான். அவ்வளவுதான். கார்பரேட் பிசினஸ்